இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் தான் நாங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அடுப்பில் தான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கோம். கேஸ் இருக்குது. ஸோ பெரிய வேலை எல்லாத்தையுமே எலக்ட்ரிக் அடுப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறோம். சின்ன சின்ன ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பில் பண்ணிகிட்ருக்கோம். கேஸ் சிலிண்டர் கையில் வர வரைக்கும் இந்த சிக்கன நடவடிக்கை. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பசங்க வந்து சிக்கன் கிரேவி கேட்டிருந்தாங்க. அதனால் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு 3/4 கிலோ போல் சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே கிரேவி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கீழே ஹாலில் உட்காந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக சப்பாத்தி போட்டு அப்படியே சுட சுட அப்படியே பசங்களுக்கு கொடுத்துட்டோம் சாப்பிடட்டோன்ட்டு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பசிக்குது பசிக்குதுன்னு உயிரை எடுத்துட்டாங்க. மதியம் வந்து சாப்பிடவே இல்லை சரியா. ஆனால் பசங்க எங்கே கேட்குறாங்க, அதெல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்னா மட்டும் நல்லா சாப்பிட்றது. காய் அந்த மாதிரி வச்சா வழக்கம் போல் பேஜார் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ சிக்கன்னோடனே அப்படியே பேசாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எப்படியோ பசங்க சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.